வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பராபவ புத்தாண்டு ராசி பலன்களோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு என்னென்ன பலன்கள், பரிகாரங்கள் அப்படின்றத முழு விளக்கத்தோடு இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. துலாம் ராசி சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரங்கள் தான் துலாம் ராசி நேயர்கள். என்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வருமானம் போதிய அளவிற்கு தந்துடுவாங்க. பாக்கியஸ்தானத்தில் வலம் வரும் குரு பகவான். திட்டமிட்டு செலவு செஞ்சிங்க அப்படின்னாலே போதும், சேமிப்பிற்கும் நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் மேலோங்கும். திருமண முயற்சிகள் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு ஆனால் கண்டிப்பாக வரன் நிச்சயமாக அமையும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாகவே இருக்குது. மகான்கள், சித்த மகா புருஷர்களோட தீவ சமாதி தரிசன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூல நிலையில் இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடத்துல அனைவரோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளோட ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை தரும். தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும். சிறு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வும் உங்களுக்கு கிட்டும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். சொந்த தொழிலை ஏற்படுத்தியிருக்கவங்க புதிய விற்பனை கிளைகளுக்கு திறப்பதற்கான ஒரு ஏற்ற காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். நிதி நிறுவனங்கள் தங்கள் ஒத்துழைப்பை உங்களுக்கு கொடுப்பாங்க. வியாபார சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே இருக்குது. கல்வித்துறையில் இருக்கிறபோது மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். ஆசிரியர் மற்றும் ஆசிரியரின் வழிகாட்டுதலினோட கல்வி உதவித்தொகை கிடைக்கிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. உயர்கல்வி பெற வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. விடுதியில் தங்கி படிப்பதற்கும் பண உதவி கூட எளிதாக கிட்டும். பெண்களுக்கு, அதாவது துலாம் ராசி பெண்கள் நேயர்களுக்கு சிறந்த சுபபலம் பெற்றிருக்கிறதுனால திருமணம் வயதில் உள்ள கன்னியருக்கு நல்ல வரன் அமையும். கருத்தரித்துள்ள பெண்களுக்கு சுகப்பிரசவம் அமையும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு ஒரு நல்லதொரு வேலை அமையும். உங்களுக்கு அறிவுரை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட எண்ணங்கள், ஆசைகள் அனைத்தும் இந்த தடவை கண்டிப்பாக நிறைவேறும். பொறுமையாக திட்டமிட்டு எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பட்டாலே போதும். தினமும் காலை மாலை இரு வேளையிலும் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் பூஜித்து வந்தாலே போதும். உங்களுக்கான பரிகாரமாக இது இருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.